கிருபானந்த வாரியார் ஒரு முறை காலக்ஷேபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த காலக்ஷேபத்தை கேட்க வந்த ஒரு போக்கிரி இருந்தான். அவன் கொஞ்சம் கச்சாம்பச்சான்னு கேள்வி கேட்குறவன். அவன் நேராக அவரிடத்துல கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ படிச்சு அப்படின்னு சொல்லி. ஆமாம்ப்பா, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார். உங்ககிட்ட என்கிட்ட இந்த சபையில் இந்த கம்பத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கார் இல்லையா? ஆமாப்பா, எல்லா இடத்துலையும் இருக்கார். அப்புறம் எதுக்கு கோவிலில் போய் கடவுளெல்லாம் சாமி கொண்டு வரோம்? பேசாமல் இதெல்லாமே கும்பிட்டு போகலாமே அப்படின்ட்டு. சபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எவ்வளோ பெரியவர், எவ்வளோ ஞானி, அவரை போய் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறானே அப்படின்னு. யாருன்னா கிருபானந்த வரை சிரிச்சுட்டே சொன்னேன், நீ பசுமாடு பார்த்துருக்கியாப்பா? பசுமாடு பேச்செல்லாம் வேண்டாம், நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னா. நீ கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறேன். பசுமாடு பார்த்துக்கியா? பார்த்துருக்கேன். பசுமாடுன்னா என்னது? இதேண்ணா பசுமாடு கூட தெரியாது. பசுமாடுனா அந்த கால் 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும், மூஞ்சி இருக்கும், உடம்பு இருக்கும், பால் கொடுக்குற இடம் இருக்கும். அதான் பசுமாடு. காதுகள் இருக்கும், கண்கள் இருக்கும். பசுமாட்டுக்கிட்டேருந்து நம்ம என்னப்பா பார்க்குறோம்? பால். அப்புறம் வாழை பிடிச்சி இழுக்க வேண்டியதானே? வாழை பிடிச்சி இழுத்தா பால் வருதா? வாழை பிடிச்சா சாணி தான் பால் வரும். அதை போல தான் எல்லா இடத்துலையும் பால் இருந்தாலும் பசுமாட்டினுடைய மடியிலிருந்து தான் நம்மளால் பாலை கறக்க முடியும். அந்த மாதிரி தான் எல்லா இடங்களையும் கடவுள் நிறைஞ்சிருந்தாலும் கோவில்களில் தான் அதுக்குண்டான ஸ்தாபிதங்கள், அதுக்குண்டான மந்திரங்கள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கோம். அதனால தான் கோவிலில் போய் கடவுளை கும்பிடணும். உன் சந்தேகம் தீர்ந்துதப்பா அப்படின்னு கேட்டார். தீர்ந்தது சாமி, மேலே கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான்.